அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அனாதி படைப்பை மாய தெய்வங்களால் படைக்க முடியாது எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: அனாதி படைப்பை மாய தெய்வங்களால் படைக்க முடியாது. விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை. அனாதியில் முதலில் தோன்றியது அருள் படைப்பு. இதில் தோன்றிய உயிர்களே ஆன்ம அணு சந்தானங்கள். இவ்வுயிர்கள் தாம் பெற்றிருந்த ஏகதேச அறிவால் இறைவன் அளித்த தற்சுதந்தரத்தை தவறாக பயன்படுத்தி அனாதி மல வாசனையால் அந்தகார இருளில் மூழ்கின. இறைவன் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் இவ்வுயிர்கள் உய்யும் பொருட்டு ஆதிப்படைப்பு எனும் மாயப்படைப்பை தம் முன்னிலையில் கர்த்தர்கள் வாயிலாக தோற்றுவித்தார். எனவே நாம் யாவரும் ஆதிப்படைப்பு எனும் மாயப்படைப்பினரே. நாம் இவ்வாழ்வில் முயன்று படிப்படியாக மேம்பட்டு மாயையிலிருந்து மீண்டு அந்தப் படைப்பு எனும் சடாந்த நிலை பெற்று அதில் களவாது சுத்த சன்மார்க்கம் வந்து நால்வகை ஒழுக்க இரக்கத்தால் முத்தேக சித்தி பெற்று எல்லாம் வல்ல இறைவனுடனே இரண்டறக் கலந்து அவர் வேறு நாம் வேறு என்று அல்லாமல் இருவரும் ஒருவரே ஆவோம். மாயப்படைப்பு எனும் ஆதிப்படைப்பு சதா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதாவது தோன்றியும் இருந்தும் அழிந்தும். இதுவும் கருணையின் செயலே. நாம் அனைவரும் உய்யும் பொருட்டே இறைவன் இவ்வண்ணம் அருளுகின்றார். நாம் மாயையிலிருந்து மீண்டு எழுவோம். கர்த்தர்களின் எல்லை மாய படைப்பு வரை மட்டுமே. அதற்கு மேல் மாயை செயல்பட முடியாது. ஆகையினால் அனாதி படைப்பை மாய தெய்வங்களால் படைக்க முடியாது என அறியவும். மாயைக்கு மேல் நாம் சடாந்த நிலை பெற்று அதில் களவாது பயணிப்போம். அதாவது அந்தப் படைப்பு எனும் சடாந்த நிலை பெற்று அதில் களவாது அனாதி படைப்பினராகி சுத்த சன்மார்க்க நெறியில் பயணிப்போம். இப்போது விளக்கத்திற்கு செல்வோம். அறிவறிந்த காலம் முதல் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும்
கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப் பெறுகின்றேன் என்று உணருகின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்பு உடையேனாய் இருக்கின்றேன். வள்ளலார். மேற்கண்ட திருப்பேரருளின் பெருமையை வேறு எவர் உரைக்க வல்லார்? திருவருள் முன்னிலையில் சிறு துரும்பும் பஞ்சகிருத்தியும் செய்யும் என்பதால் ஐந்தொழில் செய்யும் கர்த்தர்களின் சிறுமையை அறியலானோம். அவர்களை வேண்டி பெறும் போகச் சிறுவர்களாகிய நம்மறிவின் சிறுமையை என் சொல்ல? சடமன்றி வேறு என்ன? இந்த உண்மையை உணர்ந்தால் ஆணவம் ஏது? அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அல்லாத மற்றெல்லாம் ஜடசித்தே. மரணத்தில் பிறந்த உயிர் மரிக்காது என் செய்யும்? மரணத்தில் பிறந்தது எது? ஆணவம். மரிப்பது எல்லாம் ஆணவமே. இவர் வணங்கும் தெய்வங்களும் ஆணவமே. இவர்க்கு உதவும் வேதங்களும் இவரோடு மடிந்து ஒழியும். இவர்களின் வாழ்வு ஆதி படைப்பொடு அந்தமாகிவிடும். இவர்களின் முடிவு சடாந்தம் எனும் சட அந்தம். அங்கு பிறப்பவரே அநாதி படைப்பினர். அவர் இரவார். ஆதி படைப்பினர் ஆணவ ஜீவிகளே. இவர்கள் மாயையின் பிள்ளைகள். அநாதி படைப்பினர் ஆன்ம அறிவினர்கள். இவர்கள் திருவருள் சமூகத்தினர்கள். ஆணவ அறிவு ஒழிந்தால் ஆன்ம அறிவு விளங்கும். ஆதி படைப்பை எக்காலத்திலும் படைக்கலாம். இது மாயப் படைப்பு. திருவருள் முன்னிலையில் கர்த்தர்களின் ஐந்தொழில் மாயப் படைப்பே ஆயினும் இது ஜீவர்களாகிய நாம் உய்யும் பொருட்டு கருணையினால் அருளப்பட்டது. அநாதி படைப்பை மாய தெய்வங்களால் படைக்க முடியாது. மாயத் தெய்வங்கள் எனப்படுவோர் மாயைக்கு உட்பட்ட கர்த்தர்கள் என அறிக. நமது சிறுமையை இதனால் அறிக. அநாதி படைப்பே அகம் புறம் அற்ற அனகம். இதனால் போக மாந்தர்களாகிய ஆணவ ஜீவர்களையும் யோக மாந்தர்களாகிய ஆன்ம அறிவினர்களையும் அறிக. ஆணவ ஜீவர்களிடம் துன்பமும் ஆன்ம அறிஞர்களிடம் இன்பமும் குடிகொண்டிருக்கும். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.